Hi students, in the video la நம்ம example 3.37 பார்க்கலாம். A ladder 17 feet long is leaning against a wall. 17 அடி நீளமுள்ள ஓர் ஏணி ஒரு சுவரின் மீது சாய்ந்துள்ளது. ஸோ இந்த ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன்லேருந்து என்ன தெரியுது? லேடருங்கிறது ஏணி, அதோட அளவு நீளம் எவ்வளோனா 17 feet, அதோட நீளம் 17 அடி இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. இஸ் லீனிங் அகெயின்ஸ்ட் அ வால். இப்போ ஏணி என்ன பண்ணுவாங்க, செவர் மேலே சாய்ச்சி தான் வைப்பாங்க, ரைட்டா? ஸோ அந்த மாதிரி சாய்ச்சி வச்சுருக்கிற ஒரு ஏணியோட நீளம் என்னென்னா 17 அடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஃப் த லேடர் vertical war on the floor from the bottom of the wall to the ladder form a right triangle. Find the height of the wall. சரி, ரொம்ப லாங்காக போகிறதுனால நான் அது விட்டால் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதாவது தரை, ஏணி மற்றும் செங்குத்து சுவர் மூன்றும் ஒரு செங்கோண முக்கோணத்தை உருவாக்குகின்றன. ஓகேவா? அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இஃப் த லேடர் வெர்டிக்கல் வால் அண்ட் த ஃப்ளோர் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் த வால் டு த லேடர் ஃபார்ம்ஸ் அ ரைட் ட்ரையாங்கிள். பாருங்கள், இப்போ இதுதான் தரை, தட் இஸ் ஃப்ளோர். ஓகேவா? இதுதான் ஃப்ளோர். இது என்னது? வெர்டிக்கல் வால். வால்ங்கிறது எப்படி இருக்கும்? 90 டிகிரியில் ஸ்ட்ரைட்டாக தானே இருக்கும். ஏதாவது உங்கள் சுவர் சாஞ்சிட்டு இருக்குமா? கண்டிப்பாக இல்லை. தரைக்கு 90 டிகிரியில் 90 டிகிரியில் ரைட் ட்ரையாங்கிளில் நிற்கும் ஸ்ட்ரைட்டாக. ஓகேவா? ஸோ இது வால், அந்த சுவர். அப்போ இது என்னென்னா ஏணி. ஓகேவா? லேடர். இப்போ இந்த லேடரோட அளவு எவ்வளோன்னு கொடுத்துட்டான்? 17 feet, 17 அடி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? இந்த ஃப்ளோர், இந்த வெர்டிக்கல் வால், இந்த லேடர், அதாவது ஏணி, இந்த செங்குத்து சுவர் மற்றும் தரை, இது மூணுமே ஒரு செங்கோண முக்கோணத்தை உருவாக்குகின்றன. செங்கோண முக்கோணம், தட் இஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னால் என்ன? மொத்தம் ஒரு ட்ரையாங்கிளுக்கு 3 ஆங்கிள் இருக்கும். அந்த 3 ஆங்கிளில் ஒரு ஆங்கிள் 90 டிகிரியாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அப்போ இதில் எது 90 டிகிரின்னு சொல்லுவோம்? இந்த செவர் தானே இந்த தரைக்கு செங்குத்தாக 90 டிகிரியில் ஸ்ட்ரைட்டாக நிற்குது. ஸோ அதுதான் 90 டிகிரி. ஸோ இங்கே தான் 90 டிகிரி ஃபார்ம் ஆகுது. அப்போ 90 டிகிரியோட சிம்பிள் நம்ம இப்படி தான் போடுவோம். புரியுதா? ஸோ அதுதான் அங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த வால். ஓகே, ஸோ சுவரின் உயரத்தை காண் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சுவரோட உயரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. மொதல் கொஸ்டின் அதுதான். ஸோ சுவரோட உயரம் என்னன்னு நம்மளுக்கு தெரியாதுங்கிறதுனால நான் அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். தட் இஸ் ஹைட் ஆஃப் த வால் என்னன்னு கேட்குறாங்க, அதை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த வால் வேர் the top of the ladder meets if the distance between bottom of the wall to the bottom of the ladder. ஸோ இது வரைக்கும் மீட்ஸ் வரைக்கும் முடிச்சுக்கலாம். find the height of the wall where the top of the ladder meets. இந்த லேடர், அதாவது இந்த ஏணி எங்கே போய் சுவரை தொடுதோ அதுதான் இந்த சுவரோட உயரம். ஸோ இது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து என்ன கேட்குறாங்க பாருங்கள், if the distance between the bottom of the wall to the bottom of the ladder, அதாவது சுவரின் அடியிலிருந்து ஏணியின் அடி முனை வரை உள்ள தூரம். சுவரின் அடிங்கிறது இது, ஏணியின் அடிங்கிறது இது. ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ பாட்டம் ஆஃப் த வால் டு த பாட்டம் ஆஃப் த லேடர், இதோட டிஸ்டன்ஸ் அவங்க ஏதோ ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், உள்ள தூரம் ஏணியின் மேல் முனை சுவரை தொடும் உயரத்தை விட. ஏணி போய் இங்கே தொடுதா, அப்போ இதோட ஹைட் என்னன்னு வச்சுருக்கோம்? எக்ஸு. இந்த உயரத்தை விட, இதோட உயரம் எக்ஸு, இதை விட 7 அடி குறைவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வாலோட ஹைட் 10 மீட்டர் அப்படின்னா, அப்போ இது என்ன சொல்கிறாங்க, இதை விட 7 அடி குறைவு, 10 feet. சரி, இந்த வாலோட ஹைட் ஃபார் எக்ஸாம்பிள் 10 feet, 10 அடி இருக்குது இந்த சுவரோட உயரம்னா, இதை விட 7 அடி குறைவு இந்த தரைன்னு சொல்கிறாங்க. அப்போ 10லேருந்து 7 கம்மி பண்ணிட்டோன்னா 3 வரும். அப்போ இது 3ன்னு சொல்கிறாங்க அப்படின்னு தானே அர்த்தம். ஆனால் இங்கே நம்மளுக்கு இந்த சுவரோட நீளம் என்ன அப்படின்னு தெரியாது, உயரம் என்னன்னு தெரியாது. அதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். அப்போ அந்த எக்ஸ்லேருந்து தான் நம்ம 7 கழிக்கணும். அதுதான் இந்த ஃப்ளோரோட லென்த், தரையோட நீளம். புரியுதா? அதான் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், the bottom of the wall to the bottom of the ladder, அதாவது டிஸ்டன்ஸ்னால் தூரம். between the bottom of the wall to the bottom of the ladder is 7 feet less than the height of the wall. height of the wall விட 7 feet கம்மி. height of the wall x, அதை விட 7 feet கம்மினா x minus 7.
ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ ஹைட் ஆஃப் த வால் நம்ம கண்டுபிடிக்கணும். அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். கொடுக்கப்பட்ட தகவலின்படி தரையோட நீளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா x-7. ஓகேவா? சரி, இப்போ இவ்வளோ தான் கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்கன்னா இந்த எக்ஸை கண்டுபிடிக்கணும். அதாவது சுவரின் உயரத்தை கண்டுபிடிங்க. அதான் இங்கே கேட்குறாங்க பாருங்கள், சுவரின் உயரம், ஹைட் ஆஃப் த வால் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இந்த சுவரின் உயரத்தை எதை பேஸ் பண்ணி கண்டுபிடிப்பேன்? லாஸ்ட் சம்மில் பார்த்தீங்கன்னா 2 க்ளூ கொடுத்துருந்தாங்க, அதை வச்சு கண்டுபிடிச்சோம். ஆனால் இங்கே கொடுத்துருக்குற க்ளூ என்னன்னு முதல் யோசிக்கணும். இது ஒரு செங்கோண முக்கோணம். செங்கோண முக்கோணம், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்? பைத்தாகரஸ் தியரம், ரைட்டா? ஸோ தமிழில் பித்தாகரஸ் தேற்றம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க தானே, பித்தாகரஸ் தேற்றம். ஸோ இந்த பித்தாகரஸ் தேற்றம் யூஸ் பண்ணி தான், அதாவது பைத்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, அதே சுவரின் உயரத்தை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எப்படி பைத்தாகரஸ் தேற்றம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணிக்கிறேன், இதை வந்து ஏ, இது வந்து பி, இது சின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? என்ன தெரியும் நம்மளுக்கு? இந்த ரைட் ஆங்கிள், இந்த செங்கோணத்துக்கு எய்த்தாப்பில் இருக்கிற இதுதான் கர்ணம் அப்படின்னு படிச்சிருப்பீங்கள்ல போன வருஷம் ட்ரிக்னாமெட்ரியில். ஓகே, இதுதான் ஹைப்போட்டென்யூஸ்ன்னு படிச்சிருப்பீங்க இங்கிலீஷில். ஓகே, ஸோ பைத்தாகரஸ் தியரம் என்ன படிச்சிருப்பீங்க? ஸ்கொயர் ஆஃப் த ஹைப்போட்டென்யூஸ் இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் த அதர் 2 சைட்ஸ். அதாவது கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம் அப்படின்னு படிச்சிருப்பீங்களா? அப்போ கர்ணத்தின் வர்க்கம் அப்படின்னா h², தட் இஸ் ஸ்கொயர் ஆஃப் த ஹைப்போட்டென்யூஸ். அதர் 2 சைட்ஸ் அப்படிங்கிறப்ப s² + s² அப்படின்னு படிச்சிருப்பீங்களா? அதர் 2 சைட்ஸை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவல். ஓகேவா? இப்போ ஹெச்ங்கிறது என்னது? கர்ணம், ரைட்டா? கர்ணத்தோட ஸ்கொயர். கர்ணம் இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 17. அப்போ 17² இஸ் ஈக்குவல் டு மற்ற 2 சைடையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். ஸோ இந்த சைடு வந்து எக்ஸு, ஸோ x² ப்ளஸ் இந்த சைடு வந்து x-7, ஸோ x-7 த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இப்போ நான் இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த x² ப்ளஸ் x-7 த ஹோல் ஸ்கொயரை நான் இந்த சைடு கொண்டு வந்துக்கிறேன். லெஃப்ட்டில் 17² இந்த சைடு கொண்டு போய்க்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ x² ப்ளஸ் இது பார்த்திங்கன்னா a - b த ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபார்முலாவில் இருக்குது. அதை நம்ம எப்படி எழுதலாம்? a² ப்ளஸ் b² மைனஸ் 2ab அப்படின்னு எழுதுவோமா? இங்கே a இருக்கிற இடத்துல x இருக்குது. ஓகேவா? b இருக்கிற இடத்துல 7 இருக்குது. அப்போ இதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம்? a இருக்கிற இடத்துல x, b இருக்கிற இடத்துல 7, அப்புறம் -2 இன்ட்டு ஏங்கிறது எக்ஸு, பிங்கிறது 7. அப்போ என்ன வந்துடும்? x² ப்ளஸ் 7² 49 மைனஸ் 7 2s are 14xன்னு வந்துடுமா? ஸோ இதுக்கு பதில் நம்ம என்ன எழுதிக்கிறோம்? x² ப்ளஸ் 49 மைனஸ் 14xன்னு எழுதிக்கிறோம். இந்த மாதிரி தனியாக செஞ்சு எடுத்துக்கொண்டு வந்தால் இங்கே போட்டாலும் சரி, இல்லைனா டைரெக்டாகவே நீங்கள் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அது உங்களோட இஷ்டம். அண்ட் 17² அப்படிங்கிறது 289. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா x² பவர் வந்து ஈக்குவலாக இருந்ததுன்னா லைக் டேர்ம்ஸ், ஒத்த உறுப்புகள் அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா, அப்போ இங்கே இதோட கெழு வந்து 1 இருக்கும். அப்போ 1x² ப்ளஸ் 1x² வந்து 2x²ன்னு வரும். அடுத்தது எக்ஸ் டேர்ம் வரும், மைனஸ் 14x வரும். தென் அடுத்தது என்ன இருக்குது? கான்ஸ்டன்ட், மாறிலி வரும், ப்ளஸ் 49. இங்கே இருக்கிற அந்த ப்ளஸ் 289 நான் என்னோடய லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துட்டேன்னா மைனஸ் 289 வந்துடும். அப்போ ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் ஒன்றுமே இருக்காது, அதனால் நான் 0 போட்டுக்கிறேன். ஓகேவா? அப்போ 2x² மைனஸ் 14x. ஸோ இப்போ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா மைனஸ் 289 ப்ளஸ் 49 இருக்குது. இப்போ 9 மைனஸ் 9 0. பிக்கர் நம்பர் வந்து 289, அதோட சிம்பிள் மைனஸ். இப்போ 8 மைனஸ் 4 4. தென் இங்கே அப்படியே 2 இருக்குது, அதை போட்டுறேன். அப்போ மைனஸ் 240 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வரும். இப்போ இந்த 2 14 240 இதெல்லாமே 2ஓட மடங்கு, அதனால் நம்ம சுருக்கிக்கலாம். ஓகேவா? அப்போ என்ன வந்துடும்னா, சுருக்கிறதுனா 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். 2ஆல் இந்த ஒவ்வொரு டேர்மையுமே நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். அப்போ டிவைட் பண்ணோன்னா இந்த 2க்கு 2 கேன்சல் ஆகி x² இங்கே வரும். இங்கே ஒரு தடவை 2, இது 7 தடவை, அப்போ மைனஸ் 7xன்னு வரும். இங்கே 2ஆல் ஒரு தடவை 2 தடவை 0, மைனஸ் 120 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், அதாவது இருபடி சமன்பாடு கிடச்சிருச்சா? ஸோ இதை வந்து நம்ம காரணிப்படுத்தணும். ஓகேவா? எப்படி? இங்கே வந்து 1 இருக்குது. ஸோ 1 இன்ட்டு மைனஸ் 120 மைனஸ் 120ன்னு வந்துடும். நடுவில் என்ன வரும்? -7ன்னு வரும்.
இப்போ 2 நம்பரை நீங்கள் பெருக்கும் போது உங்களுக்கு 120 வரணும், அதை கூட்டும் போதோ கழிக்கும் போதோ 7 வரணும். சரி, அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு டேபிளாக நம்ம செக் பண்ணி பார்க்க வேண்டியதான். இப்போ நீங்கள் 2 டேபிள்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 × 60 தான் 120. ஆனால் 60லேருந்து 2 போனால் 58 கிடைக்கும். ஸோ இது கிடையாது. இப்போ 3 டேபிள் எடுத்துக்கோங்க. 3 டேபிளில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 × 14 வரும். ஸோ 3 × 40ல் 40லேருந்து 3 போனால் 7 வருமா? வராது. இப்போ 4 டேபிள் எடுத்துக்கலாம். 4னா 4 × 13 வரும். ரைட்டா? 4 × 30 120. 30லேருந்து 4 போனால் 7 வருமா? வராது. இப்போ 5 டேபிள் எடுத்துக்கலாம். 5 டேபிளில் 2 5s are 10. ஓகேவா? பேலன்ஸ் 4 24. 24 × 5 தான் 120. 24லேருந்து 5 போனால் 120 வருமா? சாரி 7 வருமானா? வராது. சரி, 6 டேபிள் எடுத்துட்டோன்னா 6 × 20. 20லேருந்து 6 போனால் 14 தான் வரும், 7 வராது. 7 டேபிளில் 120 வராது. வகுத்து பார்க்கணும், இதை 8ஆல் இதை வகுத்து பார்க்கணும். ஓகேவா? ஸோ 8ஆல் வகுத்தோன்னா 1 8 8 வரும், மீதி 4 8 × 15 உங்களுக்கு 120ன்னு வரும். அப்போ இங்கே என்ன இருக்குது? 7 இருக்கா? 15ல் 8 போனால் 7 வருதா இல்லையா? அப்போ இதுதான் ஃபேக்டர்ஸ், இதுதான் காரணிகள். அப்போ 8 × 15. ஓகேவா? என்ன சொல்லியிருக்கேன்? இந்த சிம்பிளை பிக்கர் நம்பருக்கு கொடுங்க. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ்ன்னு வந்துடும். 2 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகிடும். ஓகேவா? ஸோ இங்கே 1 தான் இருக்குது. எக்ஸ் ஸ்கொயர்டோட கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. இங்கே இருக்கிற வேரியபிள் எக்ஸை அப்படியே தூக்கி இதுக்கு முன்னாடி போட்டுக்கோங்க. அப்போ என்ன வந்துடும்? x + 8 × x - 15 = 0. அப்போ x + 8 = 0, x = -8. சரியா? இங்கே x - 15 = 0, x = 15. இப்போ மைனஸில் வந்து உயரம் வருமா? வராது. ஓகேவா? ஸோ அப்போ x = 15. அந்த சுவரின் உயரம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15. ஸோ 15ல் 7 போனால் என்ன வரும்? 8 வருமா? அப்போ இந்த ஃப்ளோர் இருக்கு இல்லையா, அது வந்து 8 அடியில் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ உயரம், சுவரின் உயரம், height of the wall is 15 feet. சரியா? That's all.